2024 மே 18ஆம் தேதிக்கான இரவு வானிலை அறிக்கை. தமிழகத்தில் மதியத்தில் மேல் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் என பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவானது தொடர்ந்து ஆங்காங்கே நீடித்து வருகிறது. பல இடங்களை ஒதுக்கியும் மழைப்பொழிவானது பெய்து கொண்டிருக்கின்றது. வரும் மணி நேரங்கள் அதற்கு நாளை தீவிரமடையக்கூடிய மழைப்பொழிவு மே 19, 20, 21, 22 தேதிகளில் எங்கெல்லாம் தீவிரத்தன்மையுடன் இருக்கப் போகிறது, அதே போன்று மழைப்பொழிவில் எப்படி இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்படி இருக்கும் மழைப்பொழிவு என்பதை ஒரு அறிக்கையாக பார்ப்போம். தற்பொழுது தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்களில் காற்று சுழற்சியானது நீடித்து வருகிறது. அது ஒரு மேலடுக்கு மற்றும் வளிமண்டல கீழடுக்கு என அடுக்குகளில் நிறைந்த ஒரு 700 HPA என்ற நிலையில் உள்ள ஒரு காற்றழுத்த தாழ்வு சுழற்சியாக நீடித்து வருகிறது. இது வரும் மணி நேரங்களில் தொடர்ந்து மெல்ல கிழக்கு கடலோரத்தை நோக்கி நகரக்கூடும். அதாவது டெல்டா கடலோரத்தை மையமாக வைத்து வேதாரண்யம், கோடியக்கரை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களை மையமாக வைத்தும், இலங்கையின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி பகுதியை மையமாக வைத்தும் அதனுடைய நகர்வின் திசை என்பது கணிக்கப்படுகிறது. அதே போன்று அவ்வாறு அமையும் பட்சத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மே 19, 20, 21 தேதிகளில் கன முதல் மிக கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், குறிப்பாக கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் மாவட்டங்கள், அதே போன்று கடலோரத்தின் ஓரிரு மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியின் மேற்கு தென்காசி, தேனி மாவட்டங்கள், ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை, அதி கனமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குறிப்பாக இருக்கும். மற்ற ஏனைய மாவட்டங்கள் பொறுத்தவரை கனமழை பரவலாகவும் மிதமான மழை என்பது தொடர்ச்சியாக இருக்கக்கூடும். அதாவது அந்த 3 நாட்கள் மே 19ஆம் தேதி மதியத்திற்கு மேல் மே 19 பாதி, அதாவது மதியம் 11 மணிக்கு மேல் தொடங்கக்கூடிய மழை பொழிவு கடலோரங்களில் மெல்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் நகரக்கூடி உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வேலூர், சென்னை, திருவள்ளூர், புதுச்சேரி, கடலூர், காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, அதேபோன்று கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர், அதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம், இந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிதமான மழை பரவலாக இருக்கக்கூடும். தொடர் தூறல் 3 நாட்களுக்கு இருக்கக்கூடும் பரவலாகவே. அதே போன்று இந்த காற்று சுழற்சி மெல்ல கிழக்கு கடலோரம் நோக்கி நகர்ந்த பிறகு சற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 22ஆம் தேதி வலுப்பெற்று கிழக்கு கடலோரத்தை நோக்கி மையமாக வைத்து வங்காள விரிகுடா கடலோர பகுதியை, அதாவது பே ஆஃப் பெங்கால் பகுதியை நோக்கி நகர்ந்து அந்தமான் பகுதியை நகர்ந்து ஒரு புயலாக, ரிமால் புயலாக மாறி அது ஒடிசா அல்லது பங்களாதேஷை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஆக தொடர்ந்து இடைந்திருங்கள். மழைப்பொழிவுக்கான அறிக்கையானது நாளை காலை ஒரு தெளிவான அறிக்கையுடன் சந்திப்போம்.